ஐடி நிறுவனங்கள்ல வேலைக்கு போன இளைஞர்கள் பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய கொஞ்சம் அதிகமா சம்பளம் வாங்க ஆரம்பிச்சது, அதாவது ஒரு சின்ன சீனியர் லெவலுக்கு போன உடனேயுமே அவங்கள வேலையை விட்டு துரத்திடுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நம்ம கருத்துரையாளர்கள்ட்ட இன்னும் டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுப்போம். ப்ரொஃபசர் விக்டர், இந்த செய்தி தொகுப்புல பார்க்கும்போது நிறைய ஐடி கம்பெனில வேலை செஞ்சவங்கள நாங்க ரொம்ப தேர்ந்தெடுத்து அவங்களை நாங்க சந்திச்சோம். அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, கேம்பஸ் இன்டர்வியூலாம் நடத்துறாங்க, ஆனா வந்து கொஞ்ச காலத்துல தான் எங்களால் அங்கே வேலையில் இருக்க முடியுது, அதுக்கப்புறம் அமுச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க, நிறைய யங்ஸ்டர்ஸோடையே நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதை பற்றியெல்லாம் யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க? கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் போய் சேரப்போ ரொம்ப சந்தோஷமா போறாங்க, அவங்களோட லைஃப் என்ன ஆகுது அதுக்கப்புறம்? அவங்களில் நிறைய பேருக்கு இந்த யதார்த்தங்கள் தெரியாது. இன்றைக்கு சூழல் எப்படி இருக்குன்னு சொன்னால், குறைச்ச சம்பளத்தில் நிறைய பேரை எடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோஷன் கொண்டு வந்து ஓரளவு உயர்ந்த நிலைக்கு வந்த பிறகு நீங்கள் தேவையில்லை வெளியே போயிடுங்கன்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்குது. ஒரு 35, 40, 45 இன்றைக்கு இருக்கிற சூழலில் 45 வயதுக்கு மேலே உங்களால் வேலை செய்யவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலே ஒரு தவறான சூழலாக இருக்குது. 12 மணி நேரம் 14 மணி நேரம் உழைக்கணும், சமூக உறவுகள் இல்லை, எந்திரமயமாக்கப்பட்ட ஒரு சூழலில் தான் இவங்க வேலை செய்கிறாங்க. ஆரம்ப சேலரி நல்லா இருக்குது, ஆனால் எல்லாருமே இப்படி செய்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பரவலாக இருக்கக்கூடிய சூழல் என்னென்னா, நிரந்தரமான வேலை இல்லை, லைஃப் டைம் ஜாப் இல்லை, குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இல்லை. இதுதான் பயமாக இருக்குது. கண்டிப்பாக ப்ரொஃபஸர். ஐயா, இந்த விஷயத்தை பார்க்கும்போது பாதி பேர் வேலைக்கு போய் சேர்றாங்க, அதனால் கொஞ்சம் பேர்த்த வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு 90ஸ்க்கு அப்புறமே ஒரு நல்ல மிடில் கிளாஸஸ் பீப்புளெலாம் உருவாகிருக்கிறத நம்ம மறுக்க முடியுமா? ஒரு டெவலப்மெண்ட்டுன்னு இருக்க தானே செய்யுது. எல்லாருமே ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கிறாங்க. பசங்க ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் படித்து அவங்க தலைமுறையிலே இல்லாத அளவுக்கு இப்போ தான் முத படித்து வெளிநாட்டுக்கெல்லாம் கூட வேலைக்கு போன குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற டெவலப்மெண்ட்டை நம்ம பார்த்து தான் ஆகணும். முன்னேறி இருக்கிறாங்க தானே அதில் கொஞ்சம் பேர். இது அடிக்கடி அரசாங்க தரப்பிலிருந்து சொல்லப்படுகிற ஒரு விளக்கம்தான். பொட்டலாக இருந்த இடத்துல இப்போ 3 செடியாவது முளைச்சிருக்கு இல்லையா? நீங்கள் அதை கூட பார்க்காம ஐயோ பொட்டல் இருக்கு. 125 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் பெறுகிற குழந்தைகள் படித்து கொண்டும் இருக்கிறார்கள். நாளைக்கு அவர்களும் வேலை கேட்டு வரப்போகிறார்கள். உங்களுக்கு ரெண்டு சின்ன விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இதுதான் முதல்ல இந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றிருப்ப சொன்ன 2 கருத்து சொன்னேன். ஒன்றை சொன்னேன், அதுக்குள்ளே நீங்கள் வேறு கேள்விக்கு போயிட்டீங்க. இந்திய அரசு தயாரிக்கிற தகவல் சேகரிக்கிற புள்ளி விவரம் இருக்கு இல்லையா? அந்த புள்ளி விவரங்களே உண்மையை சொல்வது இல்லை. இந்த வறுமை கோட்டுக்கு கீழேன்னு சொல்கிறாங்கல்ல, என்ன வறுமை என்ன வருமானம்? ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நீங்கள் சொல்கிறது. இந்திய அரசாங்கம் சொல்கிற புள்ளி விவரமே தப்பாக இருக்குன்றீங்க அப்படின்னு அவர் இல்லை, அவர் நோபல் பரிசு அதை சொன்னதற்காக பெற்றிருக்கிறார். ஆகவே தான் நான் அதை சுட்டி காட்டுகிறேன். கட்டாயம் நம்முடைய ஆட்சியாளரும் படிக்க வேண்டும். ஒரு அரசாங்கம் ஒரு ஆளும் கட்சி என்பதல்ல, இது நீண்ட காலமாக நடைபெற்று வருகிற போராட்டம். உதாரணமாக தொழிலாளர்களுக்கு பஞ்சப்படி என்கிறார் அல்லவா? அப்படியானால் இந்தியா முழுமையிலும் பஞ்சம் இருக்கத்தானே செய்கிறது. ஆகவே தானே நீ படி கொடுக்கிறாய். பஞ்சமே இல்லை என்று ஆக்கிவிட்டால் நீ படி கொடுக்க வேண்டாம் அல்லவா? சரி, ஆக பஞ்சம் என்பது நீ வளர்கிறது என்பது இருக்கிற போதே இருக்கிறது. இன்றைக்கு கூட 6 விழுக்காடு நம்முடைய தமிழக அரசு அகவிலைப்படி உயர்வை அறிவித்திருக்கிறார். இதை ஒப்புக்கொள்கிறார். ஆக விலை உயர்கிறது என்பதையும் ஒப்புக்கொள்கிறார்கள், பஞ்ச நிலை நீடிக்கிறது என்பதையும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆகவே நாங்கள் படி அளக்கிறோம், அதாவது அவர் பையிலிருந்து அல்ல மக்களிடமிருந்து வசூலித்த பணத்திலிருந்து அளக்கிறோம் என்பதையும் சொல்கிறார். இவ்வளவு படிக்கிறீர்கள் அல்லவா? இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் ஐடியிலே படிக்கிற பொழுது வேலையில் சேருகிறவர்கள் பலர் சேருகிறார்கள், அது வேலை வாய்ப்புத்தானே என்று. அதில் சேர வேண்டும் என்று இந்த பொறியியல் கல்லூரிகளிலே ஐடிஐயிலே சேர்ந்தவர்கள் அதெல்லாம் எவ்வளவு உயர்ந்தது என்பது தெரியும். இந்தியாவிலே ஒரு 10-12 தான். இதில் சேர்ந்து படிக்கிற மாணவர்கள் எத்தனை பேர், அவர்களில் எத்தனை பேர் இந்த வேலையை பெற்றார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், 2013ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு விளம்பரம் அரசாங்கம் வெளியிட்டது. 238 பியூன்கள் மாநில அரசு முழுமைக்கும் தேவை என்று. எத்தனை மனுக்கள் வந்தது தெரியுமா? லட்சங்களிலே வந்தது. அசந்து போன அந்த அரசாங்கம் அதை எடுத்து, அது கேட்டது 5வது வகுப்பு படித்தவர்கள் போதும் அந்த வேலைக்கு. ஆனால் பட்டதாரிகள் மட்டுமே 60,000 பேர், பிஹெச்டி பட்டம் பெற்றவர்கள் மட்டுமே 600 பேர். எந்த வேலைக்கு? இந்த அரசாங்கத்தில் டவாலி போட்டு தேயிலை தண்ணீர் இந்த அதிகாரிகளுக்கு வழங்குகிற வேலைக்கு. அவன் என்ன செய்திருக்கான் தெரியுமா? பிஹெச்டி என்று மனு செய்தால் வேலைக்கு எடுக்க மாட்டாள் என்று கருதி
அவன் புகுமுக வகுப்பிலே படித்தான் அல்லவா, அந்த சான்றிதழை வைத்து வேலைக்கு மறு செய்திருக்கிறான். கண்டிப்பா ஏனென்றால் PhD படித்தவன் என்றால் தள்ளிவிடுவான், அவன் வந்து பியூல அடங்கி இருப்பான். ரொம்ப படித்ததை தண்டனை ஆகிவிடும். ஆனால் படித்ததுக்குரிய வேலை இந்தியாவில் கிடைக்கும் என்றால் நீ இந்தியாவிலே பிறந்தவன், நீ போக வேண்டிய இடம் அந்த வறுமை கோட்டுக்கு கீழே நேராக சுடுகாடு என்பதா. அந்த எண்ணிக்கை எத்தனை என்ற கணக்கை எந்த அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறதா? கண்டிப்பா ஐயா, இன்னும் நிறைய தகவல்களை நம்ம கேம்பஸ் பேசுவோம். செலக்ஷன் என்று சொல்கிறீர்கள், அந்த கேம்பஸில் படிப்பவர்களின் எண்ணிக்கை எத்தனை என்று சொல்லி இருக்கிறீர்களா? 2014 மட்டும் தமிழகத்திலே வேலை வேண்டும் எல்லாம் பட்டதாரிகள் கொஞ்சம்தான், 84,47,000 பேர் பதிவு செய்திருக்கிறார். அந்த வருடம் முடிந்த பொழுது 2015 இந்த 84 லட்சம் பேரில் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தேன் என்ற பட்டியல் வருமா? வராது. அதற்கு பதிலாக 2,42,000 கோடி முதலீடு வரலாம், ஒப்பந்தம் புரிதல் ஒப்பந்தம் என்ற செய்தி வரும். கண்டிப்பா ஐயா, நம்ம செய்தியே பயிரை பசி போக்கும் என்றால் இந்தியா ரொம்ப வேகமாக வளருகிறது. கண்டிப்பா ரொம்ப ஒரு கருத்தை எல்லாம் முன்வைக்கிறீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். வானிலை அறிக்கை மாதிரி இருக்கிறது, கடும் மழை பெய்யும் கனமழை என்கிறார், குடையெடுத்து போகிறவன் தான் சுமந்து வருகிறான். கண்டிப்பா ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு இன்னும் நான் நிறைய டீட்டெயில் எல்லாம் பேசுவோம் ஐயா. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அதாவது இந்த ஐடி நிறுவனங்களோட வளர்ச்சியே ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சியா அப்படின்லாம் நம்ம பேசணும். இன்னும் ஒரு இளைஞர்கள் கூட்டம் ஒவ்வொரு நாளும் ஐயா சொல்ற மாதிரி ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு ஜாப் மேலானா குவிஞ்சு நிற்கிறாங்க, அவங்களுக்கான வேலை எங்கேயாவது கிடைச்சிராதா அப்படின்னு. இன்னைக்கு ஆர்கே நகர் இருக்கிற இடத்துல வந்து நிறைய வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிற இளைஞர்கள் அங்கே குவிஞ்சு நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம சில கருத்துக்களையும் நேரடியாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் மையம் நிகழ்ச்சி தொடரும்.